அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த உணவுகளும் அவற்றின் நன்மைகளையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய உணவு வகைகளில் ஒன்றுதான் பார்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை காய்ச்சலுக்கு சூப்பாக குடிப்பது மிகவும் நல்லது என்று கூறியுள்ளார்கள். 2. ஈச்சம்பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்சம்பழம் இல்லாத வீடு உணவு இல்லாத வீடு என்றும் பிள்ளை பிறக்கும் நேரங்களில் உண்பது மிகவும் நல்லது என்றும் கூறியுள்ளார்கள். 3. அத்திப்பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்திப்பழம் ஸ்வர்க்கத்து கனியாகும், இது மூலம் நோய்க்கு உகந்தது என்றும் கூறியுள்ளார்கள். 4. திராட்சை பழம். இதை நபி அவர்கள் மிகவும் விரும்பி சாப்பிட்டுள்ளார்கள். இது இரத்தத்தை சுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கும் மிகவும் உயர்ந்தது என்றும் கூறியுள்ளார்கள். 5. தேன். வயிற்றுப்போக்குள்ளவர்கள் தேனை சுடுநீரில் கலந்து சாப்பிடுவது நல்லது. இதை காலையில் இளம் சூடான நீரில் கலந்து குடிப்பது நன்மையளிக்கும் என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். 6. தர்பூசணி. பிரசவமாகியுள்ள பெண்கள் தர்பூசணி காய்களை உண்டால் அழகிய முகத்தோற்றமும் நல்ல குணங்கள் உள்ள பிள்ளைகளை உற்பத்தி செய்ய முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். 7. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் இதயத்தின் சூட்டை தணிப்பதோடு மூளை கண் பார்வையை புதுப்பிப்பதோடு மறதியையும் போக்கச் செய்கிறது என்றும் கூறியுள்ளார்கள். 8. காளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காளான் கண்ணுக்கு நல்ல மருந்தாகும், அத்துடன் பக்கவாதத்துக்குமான மருந்தாகும் என்று கூறியுள்ளார்கள். 9. ஆலிவ் எண்ணெய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலிவ் எண்ணெய் சருமத்துக்கும் தலைமுடிக்கும் நல்ல பயனுள்ளதுடன் வயிற்று வீக்கத்தையும் கட்டுப்படுத்தும் என்று கூறியுள்ளார்கள். 10. மாதுளம்பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதுளம்பழம் 40 நாட்களுக்கு ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் கெட்ட ஆசைகளிலிருந்தும் பரிசுத்தமாக்கும் என்று கூறியுள்ளார்கள். 11. வினிகர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளரிக்காயுடன் வினிகரையும் ஆலிவ் எண்ணெயையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடும் வழக்கமுள்ளவராக இருந்திருக்கிறார்கள். 12. தண்ணீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகின் நல்ல பானமானது தண்ணீராகும், தாகம் எடுத்தால் தண்ணீரை உறிஞ்சி குடிக்குமாறும் அவசரமாக குடித்தால் அது ஈரலில் வருத்தத்தை உண்டு பண்ணும் என்றும் கூறியுள்ளார்கள். 13. சுரைக்காய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவு சுரைக்காய். இதை அதிகமாக விரும்பி சாப்பிட்டு வந்தார்கள். இந்த அனைத்து உணவுகளும் நபி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவாக இருந்துள்ளது. இதில் அனைத்திலும் அதிகமான மருத்துவ நன்மைகளும் இருக்கு என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நாமும் இதை அன்றாடம் சாப்பிட்டு நம் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.